அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு பாமகவை ஈர்க்க இபிஎஸ் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருப்பதை மற்றொரு அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போதைய நிலை என்ன? ஷாம், வணக்கம். டாக்டர் ராமதாஸ் தரப்பை பொறுத்தவரையில் தற்போது வரை எந்த கூட்டணிக்கும் செல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது 4 வாய்ப்புகள், அதாவது அதிமுக, திமுக, விஜய் மற்றும் தனித்து நிற்பது. இதில் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில அவர்கள் வருவதற்கான அந்த கதவு என்பது மூடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே திருமாவளவன் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கூட்டணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு ஏற்பட்டுள்ளது. அதே போல அன்புமணி இங்கே பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிலையில அவர் அதிமுக பொதுச் செயலாளருடன் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். எனவே அவர்கள் கூட்டணியை உறுதி செய்துவிட்ட நிலையில் ராமதாஸ் தரப்பினரும் இந்த கூட்டணிக்குள், அதாவது அதிமுக கூட்டணிக்குள் வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் குறித்து விசாரிக்கும் போது ஏற்கனவே டாக்டர் அன்புமணி தரப்புக்கு 18 சீட்டுகள் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டாக்டர் ராமதாஸ் தரப்பும் வந்தால் அவர்களும் இணையான சீட்டுகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவ்வளவு சீட்டுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதே போல 2 தரப்பும் சமாதானம் அடைந்து இந்த கூட்டணிக்குள் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இரு பிரிவுகளாக ஒரே கூட்டணிக்குள் இருந்தால் அது தொகுதி பங்கீடு தொடங்கி பல்வேறு நிலைகளிலும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனால இபிஎஸ் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக தெரிகின்றது. நேற்றைய தினம் கூட சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் இபிஎஸ்ஐ எதிர்கட்சி தலைவர் அறையிலே சந்தித்து பேசுவதற்கு முற்பட்டிருக்கிறார். குறிப்பாக கூட்டணி சம்பந்தமாக பேச முற்பட்ட போது இபிஎஸ் அதனை தடுத்து நிறுத்தி அது பற்றி பேச முடியாது என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. எனவே டாக்டர் ராமதாஸ் தரப்பை பொறுத்தவரையில தற்போது அவர்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மட்டுமே ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய ஆதரவாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர் தரப்பில் செயல்படக்கூடிய மாநில நிர்வாகிகள் சிலரை மட்டும் அன்புமணி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கின்றது. தொடர்ந்து ராமதாஸ் தரப்பா அல்லது அன்புமணி தரப்பா என்று பார்க்கும்போது கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் அன்புமணி தரப்பினரிடமே இருப்பதாக கூறப்படும் நிலையில் அன்புமணி தரப்பினரையே இபிஎஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் தரப்பினரை பொறுத்தவரையிலே அவர்கள் தற்போது ஒரு அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்று அதிமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே டாக்டர் ராமதாஸ் அணியை பொறுத்தவரையிலே அவர்கள் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தகவல் கிடைத்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.